श्रीमद्रङ्गसदानन्द्यवरं श्रीमद्वीरघुमतुहाटनिर्दित्पादारविन्दार्चयं श्रीमत्कैलवंशदेशीयतः कारुण्यवीक्षास्पदं सेवेरङ्गधुरीणशासनवसं नारायणं योगिनं श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदेवपादुका सेवर शिवनस्वरूप श्री नारायण महादेशिकाय नमः। श्रीमत्परमहंसत्याय लक्ष्मीनृसिंहदेवपादुका सेवर शिवनस्वरूप नारायण महादेशिकुடைய சதமான உற்சவ அங்கமாக மார்கழி மாசத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த அதாவது சுவாமி தேசியனுடைய பரமதபங்கத்துக்கு வேதாந்த சுவாமி தேசிகாசிய பிரகாசத்தோட கூடிய வியாக்கியானத்தை இங்க உபபாதனம் பண்ணி அதுக்கு சாயசனம் பண்ணலான்னு ஒரு வித்வான்களை ஏற்பாடு பண்ணி அதுக்கு பெரிய உபகாரத்தை பண்ணக்கூடியவர் காணிபாகம் வித்வான் தேவநாத்தார் சுவாமி. அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் ஒவ்வொரு மாதம் சுவாமிகளை கொண்டு பல திவ்ய தேசங்கள் நடந்தது. போன தரம் திருமலை நடந்தது, ஆரம்பத்தில் திருவள்ளிக்கணி நடந்தது, அதுக்கப்புறம் மேற்கு மாவட்டத்தில் சத்யநாராயண கோவில், அதுக்கப்புறம் மதுராந்தகம் பாடசாலையில், அதுக்கப்புறம் திருமலையில், இப்போ திவ்ய தேசமான காஞ்சிபுரத்தில் நடக்கிறது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அபிமானம் உண்டு. அது ஐஷிங்கர் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் அதில் மிகவும் உகந்தருண திவ்ய தேசம் இந்த தேசம். இதுல உகந்தருடைய என்ன இங்க அப்படின்னா தேவப்பெருமாள், அவரை காட்டிலும் உயர்ந்த பெருமாள் யாரும் கிடையாது. 1000 அமரருக்கும் அதிபதி அவன். அப்படிப்பட்ட அவனுடைய அதுவும் இங்க அதுவும் வேதபாராயணனுடைய ஸ்ரத்த உற்சவ காலங்கள்ல அவ சமத்தை பார்க்காம 2 வேளையும் அவ்வளவு தூரம் எழுந்து பாராயணத்தை பண்றாங்க. அவளுக்கு அவளுடைய சைஷ்யம் பெரிய பெரிய மகான்கள்லாம் அலங்கரிச்ச இடம். எதை எடுத்தாலும் இங்க எது பண்ணாலும் காரியங்கள் நல்லா நடக்கும். அது அந்த ரீதியில இன்னைக்கு இங்க இருக்கிற சனி சிஷாக்கள்லாம் சேர்ந்து இந்த உற்சவத்தை பண்ணணும்னு அவன் கையில் தேர்த்துண்டு இன்னைக்கு காலத்தால ஒரு உபய வேதாந்த பாராயணத்தை வச்சுட்டு ஒரு சாத்துமுறை பண்ணி வித்வசமான பண்ணி இங்க கோவில் அர்ச்சகர் ஸ்தானிகர் அதை தவிர வேத பாராயணக்காரர் அத்தியாபகர்கள் எல்லாருக்கும் பரிசாரர்கள் எல்லாருக்கும் அவ சமாளை பண்ணி ஐஸ்வர்ய அனுகூலமாக ஒரு சால்வையும் அவளுக்கு போத்தி இதெல்லாம் பண்ணா. இதெல்லாம் நம்மளால சாத்தியம் கிடையாது. அப்படி அவள் எது பண்ணாலும் அவ்வளோ சத்தியா பண்ணக்கூடிய ஒரு சிஷ்யாக்கள் இங்கே இருக்கா. அவர்கள் மூலமே இந்த மாதம் சதஸ் நடக்கிறது. அதில் 4 பாகம் மதுரை சொல்லக்குழு ஸ்ரீ கிருஷ்ணாஜய மகாதேவன் அந்த சுவாமியை பிரார்த்தித்தோம். அந்த சுவாமியை வரேன்னு ஒத்துட்டார். ஆனால் கடைசியில் அவருக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து வர வேண்டியது. அது திருமணி கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கு. எல்லாருக்கும் வயசாகுது, வெயில் அதிகமாக இருக்கு. அந்த காரணத்தால் அவர் இல்லை. இன்னொரு சமயம் நான் கலந்துக்கிறேன் சாதிச்சிருக்கேன். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம போயிட்டு அப்புறம் இந்த சுவாமிகிட்ட விஞ்ஞாபிச்ச உடனே அதாவது ஒரு குடும்பத்துல வித்வான்கள் இருந்தா எவ்வளவு சௌகரியம் இருக்கு அப்படின்னு அதான் தெரியுது. அந்த வம்சத்துல வித்வான்கள் இல்லைன்னா நாம யாரை போய் தேடுறது? அதனால அதுக்கெல்லாம் குறைவு இல்லாத இங்க 4 பக்கத்தார்கள் எல்லாரும் வித்வான்கள். அதே மாதிரி காணி பக்கத்துல அதே மாதிரி இன்னும் சில அம்சங்கள்லாம் இருக்கு. அதுல எல்லாரும் அப்படி வித்வான்கள். நமக்கு கை கொடுத்தவர் சோபச்சார சுவாமி. திடீர்னு அதாவது அவளுக்குலாம் அவலோகனம் பண்றது அவசியம் இல்லை. இருந்தாலும் அவளுக்கு எந்த கிரந்தத்தை எடுத்தாலும் அவலோகனம் பண்ணி பண்றதுல அவளுக்கு அவ்வளவு உற்சவம். அவளே வாசோதமாக பண்ணக்கூடிய சாமர்த்தியம் முடியவா. இருந்தாலும் அந்த சமயத்துல எனக்கு புஸ்தகம் இல்லை. உடனே மாப்பிள்ள அவருக்கு ஏதோ சகாயம் பண்ணார். அந்த ரீதியில அந்த சுவாமி கைவா இருந்தார். ஏற்கனவே ஸ்ரீராமாச்சார சுவாமிகிட்ட பிரார்த்திச்சோம். அதுக்கப்புறம் இந்த தேசியாசிய சேவிக்கிறதுக்கு கிரந்தங்கள் சில பேர்கிட்ட கிடைக்காது. அதனால எல்லாரும் இளம் வித்வான்களையும் சொல்லணும்னு அதையும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தரை கொண்டு ஐஷிங்கர் எழுதிய ஸ்ரீமத் ரகசிய விவரணத்திலிருந்து சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்வான்களை கொண்டு அந்த ரீதியில இன்னைக்கு எஸ்என் ஸ்ரீர சுலோகத்தார் திருக்குமார் சேஷகோபாலன் சுவாமி கேட்டிருக்கேன். அதனால இப்படி இங்க அதாவது கௌரவத்தை அதாவது என் பேர் இல்லையே பத்திரிகையில, அதனால கடைசி நிமிஷம் எனக்கு கூட்டால அப்படின்லாம் இல்லாம அந்த ஐஷியனுடைய ஒரு கிருபைக்கு பாத்திரமான மகான்கள் இங்க இருக்கு. அவளுக்கு சுவாகத்தை சமர்ப்பிச்சு இந்த சுவாமி நியமனத்தோட சாதிச்சு ஆரம்பிக்கலான்ட்டு இங்க சுவாமி அவருடைய நிவேதன பிரகாரம் ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு மாசமும் பண்ணியாருது. மொத்தம் அவர் தான் பண்றார். அவருக்கு கூட நம்ம சத்யா சுவாமி பண்ணிட்டு இருக்கார். ஜாமாதா சாதாரணமா ஜாமாதா தசமோ கிரகான்னு சொல்லுவார். அவர் சரியா நல்ல கிரகமா இருக்கார். அவர்
அவர் தான் ரொம்ப அனுகூலமா இருந்து எல்லாத்தையும் பண்றாரு. அவருக்கு நியாயம் பண்றாரு. அழகிருக்கு இந்த 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 ஸ்ரீ மட்டத்தை இந்த சன்னதியில ரொம்ப விசேஷமான பிரீத்தி, பெருமாள் கிட்ட பிரீத்தி, இந்த மட்டத்துல பிரீத்தி என்னன்னா, அழிசிங்கர் ஏழின அப்புறம் தான், ஸ்தானத்துக்கு ஏழின அப்புறம் தான் கிரமமாக தேவப்பெருமாள் பிரம்மோற்சவத்துக்கு இந்த மாதிரி கிருஷ்ணன் ஏழுறதுன்ற ஒரு அவிச்சின்னமாக ஏழுறது ஒரு சம்பிரதாயம் இருந்தது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் தெரியாது எனக்கு. அது அப்படியே அது வருஷா வருஷம் எழுதில. அது மட்டும் இல்லை, அங்கேருந்து தெற்கேலேருந்து எழுதி, ஆழ்வார் சன்னதியிலேருந்து எழுதி இங்க வந்து வேதபாராயணம் பண்ணியாகும். வேதபாராயணம் திவ்யபிரபஞ்ச கோஷ்டி நடத்தியாகும். பிரம்மோத்சவத்துக்கு நடுவுல இங்க எல்லாரையும் கூட்டு நடத்தியும். நம்மாழ்வார் உற்சவத்தை, ஆழ்வார் உற்சவத்தை பிரம்மோத்சவத்தை நடுவில் நடத்தியாகும். அவ்வளோ இந்த இடத்துல இந்த சன்னதியில விஷயம் ரொம்ப அவருக்கு ஐஷங்கர் ரொம்ப ஆஸ்தை அதிகம். திருப்பெருமாள் மேல ஐஷங்கருக்கு அர்ச்சாவதாரத்திலே ரொம்ப ஈடுபாடு அதிகம். சாதாரண சின்ன சின்ன கோயில்ல கூட அர்ச்சாவதாரத்துல ஈடுபாடு அதிகம். தேவப்பெருமாள் விஷயத்துல ஈடுபாடு கேட்க வேண்டியதில்லை. அதனால 10 நாள் எழுந்தருளி இருந்து, அது சில சமயம் இது கூட எழுதிருப்பார், விடாயத்தை கூட எழுதியாகும். பூர்வாசிரமத்துல 5-6 நாள் உற்சவத்துக்கு இருந்துட்டு ஒருவேளை கடைசியில் இருக்க முடியாது போயிடுச்சுன்னா துவாதசாரத்துக்கு திருப்பி எழுதியாகும். நான் அப்படியெல்லாம் சேவிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட அழகிசிங்கருடைய இந்த சதமான உற்சவத்துல இது வரைக்கும் நன்றாக நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவை நடக்கிறத காட்டிலும் அடுத்த தடவை இன்னும் நல்லா நடக்கிறது. இப்படியே இந்த சதமான உற்சவம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு பாகவதால் எல்லாரையும் பிரார்த்திச்சுக்கிறோம். அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் கூட, ஐஷங்கருடைய திருநட்சத்திரத்துக்கு, நம்முடைய திருநட்சத்திரத்துக்கு திவ்ய பிரபந்தத்தை செய்யணும்னு ஆரம்பிச்சு இங்கதான் நினைக்கிறேன். அந்த நிர்ணயத்தை பண்ண இடம் இதுதான். அந்த யசுனூர் ராஜாமணி சுவாமி, பிச்சு சுவாமிலாம் இருந்த அல்லிய பெரியவாள்லாம், அவள்லாம் இருந்துச்சு பண்ண நிர்ணயம் இங்கதான் ஞாபகம். எல்லா விதத்தையும் வசதியான இடம் தேவப்பெருமாளுக்கு. தேவப்பெருமாளுடைய சன்னதி பக்கத்துல இருக்கிறதாலே வசதி. இது வந்து எஸ்யோபாந்தே அந்த ஸ்லோகம் இருக்கு. இதுல இது ஹம்ச சந்தேசத்துல யாபயித்வா சரீரம் வர்த்திஷ்யந்தே விதவசி பதே வாசுதேவஸ்ய தன்யா அதுபடி தீர்த்தே தஸ்யாகன்னு ஆரம்பம் ஸ்லோகம். அதுல எஸ்யோபாந்தே தான் இந்த சத்தியவர்த்த கஷேத்திரத்துல வேகவதி நதிக்கு கரையில இருக்கிறவாள் எல்லாரும் மோட்சத்துக்கு போக போறா அப்படின்னு என்னுடைய இந்த உத்தரார்த்தம் ஸ்ரீஸ்துதிலையும் வருது. தீர்த்தே தஸ்யாகன்னு ஆரம்பம் ஹம்ச சந்தேசத்துல. அப்பேற்பட்ட வசத்தியான கஷேத்திரம் சத்தியவர்த்த கஷேத்திரம். இதுல பண்ணணும்னு சுவாமி கிட்ட அடைய விஞ்ஞாபிச்ச. சுவாமிக்கு முதலே அந்த எண்ணம் இருந்தது. லௌகிகள் பிரபுக்கள் அவளும் ஆசைப்பட்டா இப்பேற்பட்ட இடத்த பண்றது கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம ராமாச்சார சுவாமியே அவர் திருத்தம்பி கடகோபாச்சார் அவர் லாஸ்ட் மினிட்ல விஞ்ஞாபிச்சுட்டே ஒத்துண்டார். சுவாமி சாய்ச்சா மாதிரி கடைசி நிமிஷத்தை சொல்லும் போது ஒத்துண்டார். என்ன 10 நாள் எனக்கு 10 நாள் டைம் கொடுங்க, 5 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்பான். அதனால அது பெரிய விஷயம். அது அப்புறம் ஒத்துண்டார். சமப்பட்டு திருப்பதியில் இருக்காரு. இப்போ முதல்ல யோக சித்தாந்தம் விவசாயிக்கணும். யோக சித்தாந்த வங்காதிகாரம் இல்லையா, அதுல இந்த அது முத்துவர சுவாமி தன்னுடைய கிரந்தத்துல இந்த கிரந்தம் இவருக்கு ஒரு பூர்வ பாகத்துல சாய்ச்சிருக்கார். என்னன்னா, நம்மளுடைய வித்தியார்த்தியா இருக்கிற அந்த சுவாமி சம்ஸ்கிருதத்திலேயே சாய்ச்சிருக்கிறது இது பண்றதால நம்ம விஸ்தாரமாக சொல்லல அப்படின்னு இதை வந்து பிரசம்சிச்சு அந்த சுவாமி சாதிச்சிருக்கார். அப்பேற்பட்ட வியாக்கியானம் அது தேசிகாசிரிய பிரகாஷ் வியாக்கியானம். அதுல என்ன விசேஷம்னா, அந்த கிரந்தத்தை எழுதுறதுக்காக அந்த சுவாமி காசியில இருக்கிற சமயத்துல
நிறைய கிரந்தங்களை பராமர்சம் பண்ணார். அது சில இடங்கள்ல தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அந்த புத்தகங்களை கிடைக்கல, அது கிடைக்கல. அவர் கோட் பண்ண அவர் குறிப்பிட்ட சில புஸ்தகங்கள்லாம் இருக்கு, பௌத்த கிரந்தங்கள், ஜெயின கிரந்தங்கள்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த கிரந்தங்களை எடுத்து ஆர்கைவ்ல கூட கிடைக்காது புஸ்தகம். சில பௌத்த கிரந்தங்கள் ஜெயின கிரந்தங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காரு. அந்த கிரந்தங்கள்லாம் இப்ப கிடைக்கவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் கேட்டா என்ன சொல்றாருன்னா அந்த கிரந்தங்கள்லாம் இருக்குன்றார், ஆனா இப்ப எங்கேயும் கிடைக்கிறதா தெரியல. ஏன்னா அவருக்கு சுவாமி காலத்துல கிடைச்சிருக்கு, கஷ்டப்பட்டு இங்கேருந்து அவர் சுவாமி இந்த விஷயத்துக்கு முன்னாடி சொல்லலை, இப்போ அடியான்னு சொல்றேன், அடிய கேட்டுட்ட விஷயம் இது. மதுராந்தகத்துல நியாய அத்தியாபகரா இருப்பார். நியாய அத்தியாபகரா இருக்கும் பொழுது சுவாமி பரிஷ்காரங்களா, அந்த காலத்து தக்க வாசவாள்லாம் அந்த பரிஷ்காரங்களை சொல்லுவாள் இல்லையோ, பரிஷ்காரங்கள்லாம் சொல்லி அதுலயே சந்தோஷப்படுறவர் அவர். அவர் காலத்த வாசவாள்லாம் ஒரு தடவைக்கு எதுவும் புரியல அப்படின்னா, சுவாமி புரியல அப்படின்னா இன்னொரு தடவை சொல்லுவார். அப்பயும் புரியல அப்படின்னா நீ என்ன பண்ற, முதல்ல கீழ்கிரந்தங்கள்லாம் சரி பண்ணிட்டு வா, எத்தனை தடவை நான் சொல்றது அப்படின்னுவார். சில பேர் நல்லா வாசிச்சா சுவாமி காலத்துல வாசிச்சவாழ்ல. இப்போ ஒருத்தர் 2 பேருக்கு அவளுக்குலாம் 80 வயசுக்கு மேல 80. என் தமையனார் கோவிந்தாச்சார் அவர்கிட்ட வாசிச்சவர், அது ஐஸ்வர் சுவாமி வாசிச்சவர். ஐஸ்வர் சுவாமி தர்க்கமா வாசிச்சார், தர்க்கம் வாசிச்சார். ஐஸ்வர் சுவாமி மயிலாப்பூர் தர்க்கம் வாசிச்சார். அந்த சுவாமியோட விசேஷம் சொல்லுங்க. அந்த சுவாமி என்ன மைசூருக்கு எழுதினார். மைசூருக்கு எழுதி மைசூர்ல வாக்கியார்த்தம் சாய்ச்சார். வேதாந்த தேசிக விஹார சபான்னு பேரு. அந்த சபையில வாக்கியார்த்தம் சாய்ச்சாராம். வாக்கியார்த்தம் சொல்லிச்சு. அங்கிருந்து மாத்தாள் ஸ்மார்த்தாள்லாம் வருவாள், மைசூர் வாழ்லாம். ஏன்னா மைசூர்ல வாக்கியார்த்தம் அப்படின்னா அங்க காலேஜ் வாழ்ந்து மகாராஜாஸ் காலேஜ் பரக்கால மட்டத்தை சேர்ந்ததா இருந்தது. இப்ப யாருதுன்னு தெரியல, அதுக்கே தெரியாது, பாடசாலைக்கே தெரியல. என்ன ஏன்னா அடியே நின்றுட்டு வந்தேன். அதாவது அப்படி ஒரு காலேஜ், பெரிய பெரிய வித்வான்கள்லாம் இருந்தாங்க. அவள்லாம் இருக்கும் பொழுது அவள்லாம் சொல்றது வேகமா அவ சொல்ற தர்க்கத்தெல்லாம் கேட்டுட்டு சுவாமி உடனே நேரம் அங்க இருக்கவங்கிட்ட சாய்ச்சாராம். இப்படிதான் தர்க்கம் சொல்றாளே, என்ன அவன் பக்கத்துல யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன்றாளே அப்படின்னார. அப்போ அங்கு ஒருத்தர் சொன்னாரா, சுவாமி நீ இவ்வளவுதான் தர்க்கம் சொல்றார், என்ன நீ எதுக்கு மதுராந்தகத்துல இருக்கார், என்ன வேற இடத்துக்கு போக கூடாது அப்படின்னாராம். சுவாமிக்கு அப்போ கூட மனசுல படலையா. இந்த மாதிரி அவர் சாதிக்கிற மதுராந்தகம் ஒன்று குறைச்சல் சொல்லல. மதுராந்தகத்துல பிரகாசம் கிடையாது. மதுராந்தகம் உயர்ந்த இடம், ஆனா பிரகாசம் கிடையாது. எவ்வளவு ஞானம் இருந்தாலும் வெளியில தெரியாது. பாதூர் ராகவாச்சார சுவாமி இருந்தார். அவர் காளஹஸ்தி கஷேத்திரத்துல போய் பரீட்சை கொடுத்த அப்புறம் தான் அவரை எல்லாரும் அவர் இப்படிப்பட்டவரான்னு, அதுக்கு முன்னாடி யாரும் சொல்லல. உடனே இந்த சுவாமி என்ன பண்ண, என்ன சொல்றார், நம்மளுக்கு பிராப்தம் இங்கதான் கைகறி பண்ணணும், இங்க இருந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த வடதேசத்துல அவருக்கு இந்த மாதிரி ஒரு உத்தியோக பிராப்தி வரும் பொழுது சரி, அப்போ ஒருத்தர் சொன்னாரு மைசூர்ல நீ இப்படி எல்லாம் வாசிச்சுட்டு இங்கேயே உட்காந்துருக்காருன்னு சொன்னாரு, இது சரியாதான் இருக்கும் போல் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரிதான் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அது வடதேசத்துக்கு எழுந்தார். வடதேசத்துக்கு எழுந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய கிரந்தம் வந்து. அவர் இந்த பக்கத்துல இருந்தார், சுவாமி இந்த பக்கத்துல எழுந்தாருன்னா முடிச்சிருக்காது. ஏன்னு கேட்டா சமயம் கிடைச்சிருக்காது. முதல்ல சமயம் கிடைச்சிருக்காது. ரெண்டாவது இவ்வளவு கிரந்தங்கள் கிடைச்சிருக்காது. இவ்வளவு கிரந்தங்கள் அங்க இருக்கிற அந்த இதுக்கு சரஸ்வதி பவனம்னு பேர் அங்க இருக்கு, லைப்ரரிக்கு. அதுல அது பெரிய பெரிய வித்வான்கள், பெரிய பெரிய கிரந்த கர்த்தாக்கள் அவ எழுதின அப்படியே கையெழுத்து பிரதீப் இருக்கு. 450 வருஷத்துக்கு முன்னாடி கண்டதேவர் எழுதின கிரந்தம் அவ கையால எழுதின கிரந்தம் அங்க, அவர் கையால் எழுதின வியாக்கியான கிரந்தம் இருக்கு. அப்பேற்பட்ட இடம் அது. அந்த சுவாமி எழுந்த முன்னாடி கூத்தப்பாக்கம் அந்த சுவாமி இருந்தார், நீலமேகாச்சார் சுவாமி இருந்தார். அதே மாதிரி இந்த சுவாமி எழுந்தொழி நிறைய பேருக்கு பாடம் சொல்லி நிறைய சிஷ்யாலையும் சம்பாதிச்சார். அப்படின்னு சில பேர் பார்த்திருக்காரு வடதேசத்துல ஹம் நாராயணாச்சார்ஜிக்கு சிஷ்ய அப்படின்னு என்ன, ஓஹோ எந்த ஊருக்காரர் அப்படின்னு, ஓ தட்சின் கே அப்படின்னு, தட்சின் கே நாராயணாச்சார்ஜி தேச்சு உனக்கே சிஷ்ய அவங்க அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப பெருமையோட எழுந்தார். ரொம்ப காலம் எழுந்திருக்கல, ஆனா எழுந்தொழி இருந்த கால பரியந்தம் இப்படிப்பட்ட மகா கிரந்தத்தை நிர்மாணம் பண்ணிட்டு சுவாமி திருவடி பெருமாள் திருவடி சேர்த்துட்டாரு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நிறைய பேசிட்டேன், க்ஷமிச்சுக்கணும். இப்போ நம்ம ராமாச்சார சுவாமி யோக சித்தாந்த பங்காதிகாரத்தை அதுல இருந்து
சங்கிப்தமா விஞ்ஞாபிக்க போறார். ஒரு 40 நிமிஷம் அவர் சொல்ல வேண்டியது இல்லை. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये निरवद्यानां सत्यां गुणसम्पदां शरणं भवतीतानां षठकोपमुनीश्वरम्. ஆராதக சுவாமி அடியனுக்கு நியமிச்ச இந்த சதஸ்ல அன்வைக்கணும் சொல்லி நியமிச்ச அடியனுக்கு 2 சந்தேகம் வந்தது அந்த நியமனத்தும் போது. முதல் சந்தேகம், அடியன் இதுக்கு அதிகாரியா அப்படின்றது, சுவாமியினுடைய ஸ்ரீசுக்தியை சேவிக்கிற அளவுக்கு அடியனுக்கு அதிகாரம் இருக்கா, அதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கான்றதுல முதல் சந்தேகம். 2வது சந்தேகம் என்னன்னா, ஐஷிங்கருடைய சதமானோத்சவம் நடைபெறுகிறது. ஐஷிங்கருடைய சதமானோத்சவத்துல வாவதீப சுவாமியினுடைய கிரந்தத்தை சொல்லணும்னு அதுக்கு இது பண்ணணும்னு சாய்க்கிறாரு. அதுல என்ன திருவுள்ளத்துல சாய்ச்சிருப்பாரோ என்னன்னு தெரியலையேன்னு ஒரு 2 விதத்துல ஒரு சந்தேகம். நானா 2த்துக்கும் நானா ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். அடியன் பண்ணிட்ட என்ன தீர்மானம் என்னன்னாக்கா, ஐஷிங்கர் எழுந்த காலம் வரைக்கும் தமையனார் என்ன சாய்க்கிறாரோ அதுதான் அப்படின்னு தான் இருந்தேன். ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரியதாமிதி மஹம்பதான்னு அங்க லக்ஷ்மணர் சொல்றார், இந்த பஞ்சவட்டியில எங்க இருந்தா எங்க ஒரு பர்ணசாலை அமைக்கலாம் அப்படின்னு சொன்னா, உமக்கு எந்த இடம் ருச்சியா இருக்குன்னு சொல்ற, உமக்கு எது பிடிச்சதோ அதான் தவிர எனக்குன்னு ஒன்றும் பிடிக்கிறது பிடிக்காதது கிடையாதுன்னு சொல்லி சொல்றேன். அந்த மாதிரி ஐஷிங்கருடைய திருவள்ளமும் கூட சுவாமியினுடைய திருவள்ளம் என்னவோ அதுதான் திருவள்ளம் அப்படின்ற அந்த ரீதியில எழுந்தருள் இருந்ததுனால, அந்த சுவாமியினுடைய உகப்பே தமக்கு உகப்பு, சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகளை அதை இன்னும் 10 பேர் கேட்கும்படியாக பண்றதே ஐஷிங்கருக்கு உகப்புன்றது ஐஷிங்கர் திருவள்ளம் தெரிஞ்சுட்ட ஆராதகர் சுவாமி இந்த மாதிரி இந்த சதஸை ஏற்பாடு பண்ணினது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இஹாமுத்திர பரத்ராபி மதியம் சரணம் சதான்னு இதுல பிரபத்தியில சொல்ற மாதிரி, தேசிகர் பிரபத்தியில நயனார் குமார வரதாச்சார் சாதிக்கிற மாதிரி, ஐஷிங்கருடைய திருவள்ளமும் எங்க போனாலும், அங்க ஸ்ரீவைகுண்டத்துல போனாலும் கூட அங்க சுவாமியை பார்க்கறது வரைச்சே ஆச்சாரியனாகவும் பித்ரே பிரம்மோபதிஷ்டம்னு சர்வவிதமாகவும் தான் பார்க்கிறேன். ஆகையால அவருடைய உகப்பே தன்னுடைய உகப்புன்னு ஐஷிங்கருடைய திருவள்ளம் அதை தெரிஞ்சுட்டு சொல்லியிருக்கிறதுனால அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சு. 2வது சந்தேகம், அடியனு போய் நியமிச்சாரு, நான் என்ன பண்றது, எனக்கு என்ன தெரியும் இதுல பத்தி, தேசிகாசயத்தை பத்தி அப்படின்னு ஒரு யோசனை. இது ரொம்ப கம்பீரமான ஒரு கிரந்தம். இந்த கிரந்தத்துல பார்த்தோம்னாக்கா அந்த சுவாமியினுடைய தமிழ் பாண்டித்யத்தை பார்க்கணும். அது ஒரு அந்நாதிரசமான பாண்டித்யம். இப்படிலாம் ஒரு இந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உள்ள பூந்து பார்த்தோம்னாக்கா உபபாதன செயலி, இதுவா அன்னிதாவா நினைச்சு கூடாது. சுவாமி தமிழ்ல சொல்ற எழுத்துக்கு இதை காட்டிலும் சம்ஸ்கிருதத்துல இதுவும் இந்த தேசிகாசயத்துல உபபாதனம் பண்ணினது ரொம்ப ரொம்ப சரளமா இருந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு உபபாதன செயலி, சுவாமியினுடைய பரிசிரமம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல முடியாது. எத்தனையோ கிரந்தங்களை பார்த்த சுவாமியினுடைய பரிசிரமம், அந்த சாகித்யம் அது ஒரு கம்பீரமான, ஒவ்வொரு இதுலயும் வரைச்சு அது ரொம்ப அற்புதமான சாகித்யம். ஒவ்வொன்று சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்துல ஆரம்பத்துல ஒரு ஸ்லோகம், கடைசியில ஒரு ஸ்லோகம், இந்த காலத்துல ஏதோ லௌகிகாலாம் வச்சுட்டு இருக்காள, முதல்ல சினாப்சிஸ் சொல்றது, அப்புறம் சம்மரி சொல்றதுன்னு வச்சுட்டு இருக்காள, அது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்திருக்கார். பரமத பங்கத்துல சுவாமி 2 பாசுரத்துல சொல்லியிருக்கார். முதல்ல பண்ண பிரதிஜைய சமன்வயம் பண்றார், கடைசியில வரைச்சு இங்க வரைச்சு சுவாமி என்ன பண்ணிருக்காருனாக்கா அதே ரீதியில முதல்ல அந்த இதுல சொல்ல வேண்டிய விஷயங்கள், அதை முடிச்சது, அதை சொன்ன ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய விருத்தம் பிராசம் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. அந்த சாகித்யத்தினுடைய அனுபவம் அது ஒரு பிரௌடமான ஒரு கிரந்த செயலி. இது பண்டிதாள், அதாவது சாதாரணமா ஆருருட்சுவா இருக்கிறவாளுக்கு கூட இதை சேவிச்சோம்னாக்கா நமக்கு விஷயம் புரிஞ்சுடுதுன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. இப்படி எல்லாம் இவ்வளவு விஷயம் கம்பீரமா இருக்கச்சு இதுல போய் அடியனை போய் நியமிச்சிருக்கிற, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, காவப்பிபந்து கணசகா கலசாம்புராசிங் கிந்தேன்னு தர்ணக கணா திருணமாதுதானு தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி சாதிக்கிறார். மாடெல்லாம் கும்பலா போய் அந்த தேவநாதன் ஆகிற ஒரு அந்த அனுபவத்துல அமிர்தபானம் சமுத்திரத்துல தீர்த்தம் குடமா ஜலம் சாப்பிட்ற மாதிரி மாடெல்லாம் சாப்பிட்டோம். கண்ணுக்குட்டினா வெறும் புல்லுதான் கடிச்சுட்டு இருக்கணுமான்னா அதுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தீர்த்தம் சாப்பிடுறதுன்ற மாதிரி அடியனும் இதுல ஏதோ என்னால என்ன முடிஞ்சதோ அதை நான் விஞ்ஞாபனம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன். இங்க ஆரம்பமே ஒவ்வொரு இதுலயும் ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு வாதத்திலையும் ஆரம்பம் வரைச்சு
சுவாமி விஷயமா ஒரு ஸ்லோகம், தேசிகன் விஷயமான ஒரு ஸ்லோகம். இது கோல் விழுக்காட்டாலேன்னு சொல்லுவா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான்னாக்கா அந்த அனுகாரம் பண்ணி அந்த ஆண்டாள் பண்ண அந்த வருஷத்துல முதல் நாள் பௌர்ணமியா ஆயிப்போச்சு. ஆகையால மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான்னு கோல் விழுக்காட்டாலேன்னு சொல்லுவா. இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துல சுவாமி இந்த இதை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினது, இதை சேவிச்சுட்டு பண்ணாரா என்னன்றது தெரியாது. தயா தரங்கிதா பாங்க பாத்திரம் பால்யேச்ச யோ பவதே வாத்ஸ்யஸ்ரீ வரதாரியஸ்ய தம் வேதாந்த குரும் பஜேன்னு சொல்லிட்டு பூயாத் பூரி கல்யாண பாஜனம்னு நடாதூர் அம்மாள் சுவாமி தேசிகனுக்கு பண்ணின அனுகிரகத்தை இந்த ஸ்லோகத்துல சுவாமி அதை சாச்சிருக்கிறதுன்றது இது அமைஞ்சிருக்கிறது. இது எல்லாமே இந்த காஞ்சிபுரத்துல, இது இன்னொரு ஸ்லோகத்துல எங்கேனா வரக்கூடாதுன்னா இது காஞ்சிபுரத்துல வரைச்சு இது அமைஞ்சிருக்கிறது இருக்க. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். தாவி புவனங்கள் தாளினை சூட்டிய தந்தையுந்தி பூவில் பிறக்கினும் பூதங்கள் எல்லாம் புணர்த்திடினும் நாவில் பிரிவின்றி நாமங்கை வாழினும் நகன்மறையில் பாவித்ததன்றி உரைப்பது பாரும் பதர்த்திரளே. இது இந்த முதல் பாசுரம். இந்த யோக சித்தாந்த பங்காதிகாரத்துல இந்த அதிகாரத்துல சொன்ன விஷயத்தை சுருக்கமா சாய்க்கிற ஒரு விஷயம் இது. இதுல ஒரு ஒவ்வொன்றுலையும் சுவாமியினுடைய வியாக்கியானத்துல இருக்கக்கூடிய ஒரு காம்பீரியத்தையும் நம்ம கூடவே பார்க்க வேண்டியிருக்கு. தாவி புவனங்கள் என்பதாக சொல்ற அங்க பெருமாள் திருவிக்ரமாவதாரம் பண்ணி எல்லா இடத்துலையும் இது பண்ண ஒரு விசேஷத்தை சொல்லி அது மனசுல நினைச்சுட்டு சுவாமி சாய்க்கிறார். இந்த இடத்துல தாவி புவனங்கள்னு சொல்லுச்சு. அந்த தாவின்றதுக்கு தேசிகாசயத்துல சுவாமி வாய்க்கின்ற நிரதிசய உற்சாகம்னு சொல்லியிருக்கேன். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சொன்ன உடனே இந்த சுவாமியினுடைய ஒரு விசேஷம் என்னன்னாக்க, பிருசுமப்பிரியால தேசிக ஸ்தோத்திரம் மொத்தத்துக்கும் வியாக்கியானம் சாச்சிருக்கார் பாவதூக்க சுவாமி. அந்த காலத்துல தமிழ்ல சாச்சிருக்கார். தேசிக ஸ்தோத்திரத்துல இது அதுன்னு இல்லை, இன்னும் கேட்டா ஆழ்வானுடைய சீசூக்திகள் எல்லாமும் அப்படியே சாச்சிருக்கார். அந்த மாதிரி அந்த ரெண்டு அனுபவமும் சேர்ந்து வந்திருக்கு இங்க வரைச்சே, தேசிகாசயத்துல வரைச்சே. இங்க தாவின்னு சொன்ன உடனே எடுத்துட்டேர் தகலி சஸ்துதி ஸ்தோத்திரத்தை இந்த ஸ்லோகத்தை எடுத்துருக்கேன். இந்த இடத்துல பக்த பிரிய துவைததா பரிவர்த்தமானே முக்தாவிதான விததிஹி தவ பூர்வம் ஆசீத் தாராவளிஹி பரமதோ ரசனா கலாபஹா தாராகணஹா ததனு மௌக்திக நூபுரஸ்ரீஹின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த திருவிக்ரமாவதாரம் பண்ணச்சே மேல இருந்த ஆகாசத்துல இந்த நட்சத்திர கூட்டெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, அது முக்தாவிதானமாக போனோம்னா சில சமயத்துல இருக்குமோ இருக்காதோ தெரியாது. தேவப்பெருமாள் எங்கேனா ஒரு ஆஸ்தானம்னு ஏழுனாக்கா அங்க விதானம் திறமனோட கூட எப்படி இருக்கணுமோ சன்னதியில அந்த விதானத்தோட தான் ஏழுவேன். அது அதெல்லாம் ஒரு விஷயம். அதெல்லாம் மொத்தம் பூர்ணமா அனுபவிச்சவர் ஐசிங்கரும் சரி. அதுக்காக தான் இந்த வியாக்கியானம் பண்றாரு. ஐசிங்கர் எப்படி அர்ச்சையில ஈடுபட்டவரோ அதுக்கு மேல அர்ச்சையில ஈடுபட்டவர் சுவாமியும் இல்ல, அவர் தான் இவரை ஈடுபட வச்சாரோ ரெண்டும். அது எப்படி சொன்னாலும் அதுல ஒன்றும் தப்பில்லை. அந்த தாவின்னு சொல்லச்சே உடனே இது சொல்றது. மேல இருந்தது பார்த்தோம்னா விதானமா இருந்து பெருமாள் இன்னும் உற்சாகமா ஏழை பார்த்தோம்னா அது கழுத்துல போட்டுக்கிற ஹாரமாச்சான். இன்னும் கொஞ்சம் ஏழை பார்த்தோம்னாக்க இடுப்புல போட்டு இருக்கிற அரணால் மாதிரி ஆயிட்டோம். இன்னும் போனா திருவடியில சமர்ப்பிச்சுக்கிற தண்டை மாதிரி ஆயிடுத்துன்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்க. தாளினை சூடியன்னு சொல்லி அடுத்த வார்த்தை தாவி புவனங்கள், இப்படி புவனங்கள் மொத்தத்தையும் இது பண்ணி தாளினை சூடியன்னு சொல்ற. தாளினைன்னு சொல்லச்சே நாம எல்லாரும் திருவடி தொன்றதுனால அர்த்தம். இது அத்தியட்சர் சுவாமி கோச்சிக்கூடாது. இது சாஸ்திர விஷயம் தான் சொல்லணும், நீ உபன்யாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாது, இது பண்ணக்கூடாது. அது அப்படியே இன்சூரன்ஸ்ல இருந்ததுனால அதுல ஒரு அர்த்தம் சொல்றது. பேர்ஸ் அண்ட் செட்ஸ் கிளாஸஸ்னு ஒரு கிளாஸ். இந்த செருப்புலாம் இருக்கும்ல, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணான்னாக்கா அந்த ரெண்டு செருப்பையும் ஒன்னா எக்ஸ்போர்ட் பண்ணாக்கா திருடு அதிகமாயிடும்னு சொல்லிட்டு வலது காலில் போட்டுக்கிற செருப்பு மாத்திரம் தனியா போடுவான், இடது காலில் போட்டுக்கிற செருப்பு மாத்திரம் தனியா போடுவான். இப்போ எதுலன்னா வலது காலில் போட்டுக்கிற செருப்பு அதுக்கு எதனா ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுனாக்கா அப்போ என்ன ஆகுனாக்கா ரெண்டுத்துக்கும் சேர்த்தா தானே வரப்போறது. இல்லைன்னா ஒன்று வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு அவன் பேர்ஸ் அண்ட் செட்ஸ் கிளாஸஸ்னு போட்டு அவன் கிளைம் பண்ணச்சே ரெண்டுமா சேர்ந்து கிளைம் பண்ணக்கூடாது, ஒன்றுக்கு தான் கிளைம் பண்ணணுன்றதுக்கோசரம் அந்த பேர்ஸ் அண்ட் செட் கிளாஸஸ்னு போட்டிருப்பான். அது எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த தாளினைன்றதுக்கு சுவாமி பண்ண வியாக்கியானத்துல பார்த்தோம்னாக்கா, பிரமாண இங்கித சேஷ்டிதைஹி பரஸ்பரஸ்ய சதுசௌ ஸ்ரீமத் சரணௌ அப்படின்னு. இது ஒண்ணு இருந்த ஒண்ணுக்கு ஒண்ணு எதுக்கு எதுவும் குறைஞ்சது இல்லாததாக இருந்துட்டு இருக்கிற ஒரு இது. எந்த திருவடியை சமர்ப்பிச்சு ஆசிரியிச்சாலும் கூட நமக்கு பலன் வரும். அங்க வரைச்சே அது பலன் வராது போயிடும்.
இங்க எப்படி ஆசிரியிச்சாலும் பலன் வந்துரும்ன்றதுக்காக தாளினை சூட்டியான்னு அது சூட்டியான்ற ஒரு வார்த்தை இருக்க, அதுலயும் ஒவ்வொன்றும் சுவாரஸ்யம் இருக்கு. அங்கேருந்து வரைச்ச எம்மா வீட்டு திறமும் செப்பம் செம்மா பற்பு பாதவிற்பு தலை சேர்த்துன்னு அங்கேயும் அவதாரிக்க சொல்லச்ச என்ன பண்ற, நம்மாழ்வார் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரையறான். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரைச்சு, சரி நீ ஸ்தோத்திரம் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு, இப்போ உனக்கு எதனா வேணுமா, என்ன வேணும் உனக்குன்னு கேட்கிறாரான். பெருமாள் கேட்கிறாரான். கேட்டாக்க பெருமாள் என்ன சொல்றாரான், ஆழ்வார் என்ன சொல்லிட்டாரான், எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரான். இல்ல நான் ஸ்ரீவைகுண்டம் கொடுக்குறேன், நீர் வாரம் ஸ்ரீவைகுண்டம் அங்க வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். பசி பிணி மூப்பு தாகம்லாம் ஒன்றும் இருக்காதுன்னா, அப்படின்னா எனக்கு வேணாம் அப்படின்ட்டாரான். ஏன் வேணான்னு சொல்ல, என்ன சுவாமி பசி பிணி மூப்பு தாகம்லாம் இல்லாத போயிடுச்சுன்னா, நான் அங்க கைங்கரியம் பண்றது உனக்கு உகப்பா இருக்கும்னா நான் வரேன், இல்லைன்னா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அப்பதான் அதுக்கு இந்த இது அதுக்கப்புறம் தான் இந்த பாசுரத்தினுடைய இதுவே இந்த பதிகத்தினுடைய ஆரம்பமே. எப்படி எம்மா வீட்டு திறமும் செப்பம் செம்மா பாதபற்பு தலை செயற்துன்னு இந்த சென்னிக்கு அணியாகணும்னு சொல்லச்சே இருக்கு. தலை தாளினை சூட்டியன்னு, அந்த சூட்டியன்ற சப்தத்துக்கு பிரசக்த மதுனாவிதி பிரணிஹிதை சபரியோதகை சமஸ்த துரிதச்சிதா நிகமகந்தினா தொந்தையே அசேஷம் அவிசேஷதா திரிஜக தஞ்சனாத்ரீஷிது சராச்சர மச்சீகரஹா சரண பங்கஜேன அங்கிதம்னு அந்த தயாதேவி தான் சீனிவாசனை ஒவ்வொரு அவதாரமும் பண்ண வச்சாளாம். அந்த பெருமாளுடைய திருவடி ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாதப்பருப்பு அந்த திருவடியினுடைய ஒரு சிரசுக்கு ஒரு அலங்காரமாக பாக்கியத்தை கொடுத்தவர். அதுதான் சூட்டியன்றத இந்த இடத்துல சூட்டியான்னு சூடினான்னு சொல்லியிருக்கலாம், வேற எதனா வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அந்த சூட்டியான்ற சப்தத்துக்கு இதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல, சுவாமியினுடைய வியாக்கியானத்துல இருக்கிற விஷயம்தான். உந்திப்புவில் பிறக்கணும்னு சொல்ற இதெல்லாம் பூர்வபட்சத்துக்காக சொல்ல போறாரு. இந்த இதுல வரைச்சே பூர்வபட்சம் என்ன சொல்ல போறாருனாக்கா, இந்த யோக சித்தாந்தம்ன்றது பிரம்மாவால பண்ணப்பட்டது. அந்த வக்திரு வைலட்சண்யம்ன்றது விசேஷமா இருக்கிறபடினால அதையும் நாம அங்கீகாரம் பண்ண வேண்டியது தானேன்றதுக்கு அதுல ஒரு பாவம், அதுல ஒரு விஷயத்துல ஒண்ணு சொல்றார். இப்படி சொல்லச்சே உந்தி பூவில் பிறக்கணும்னு சொல்லச்சே அந்த பெருமாள் பிரம்மாவனுடைய அவதாரம் பெருமாளுடைய நாபி கமலத்திலேருந்து பிறந்திருக்கு. அப்ப நாபி கமலத்திலேருந்து வரைக்கச்சு இவருக்கு எல்லாம் சர்வஜத்துவம்லாம் இவருக்கு சம்பவிக்கிறது தானே, இவரது எப்படி உதாசீனம் பண்ண முடியும்னு எல்லாம் ஒரு கேள்வி வருது. அதுக்கு சுவாமி ஒரு விஷயம் சாதிச்சிருக்காருங்க. கவாம் பயோதரஸ்தோபி கோபீடோ லோகிதாசனகான்னு ஒரு இது ஸ்லோகத்தை எடுத்திருக்கிறது. எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த மாட்டினுடைய மடியில உண்ணி இருக்கும். அந்த உண்ணி என்ன பண்ணும், அது மாட்டு மடியில தானே இருக்கு. பால் சாப்பிடலாமோ இல்லையா, பால் சாப்பிடாது, ரத்தத்தை தான் அது குடிக்கும். அது பெருமாள் திருவடியிலேயே பெருமாளுடைய உந்திப்பூவிலேயே இருந்தா கூட உந்திப்பூவில் அவதாரம் பண்ணினதுனால எல்லாமே அதே பெருமாளுக்கு இருக்க மாதிரி எல்லாமே வரணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதுக்கு ஸ்ருதி விருத்தமா கூட சில சமயம் அவன் சங்கல்பத்தினால மாறியும் போலாம் அப்படின்றதுக்கு சுவாமி எடுத்திருக்கிற ஒரு விஷயம் இருக்க. எதிர்த்தாலும் ஒரு காம்பீரியம் அது. ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்திகள்லாம் பார்த்தோம்னா பல சமயங்கள்ல ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்திகள் மொத்தமே இந்த ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளுக்கு டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இருக்கும். இது முடிஞ்ச உடனே இந்த இடத்துல வரைச்சே இந்த ரெண்டுக்கு ஆழ்வார் ஸ்ரீசூக்தி மொத்தத்தையும் கொண்டு வந்துட்டேன். பாமரு பூமுலகம் படைத்த பற்பனாபாவோ பாமரு மூலகளந்த பற்ப பாதாவோ தாமரையுந்தி தனிப்பெரு நாயக மூலகந்த சேவடியோன்னு இப்படி ஆழ்வார் அனுபவிச்சதுதான் தாவி பூனங்கள் தாளினை சூட்டிய தந்தை உந்தி பூவில் பிறக்கினும் என்று இதுவரைக்கும் உண்டான பாகத்துக்கு அர்த்தம்ன்றத சுவாமி அப்படியே கொண்டு வந்திருக்க. பூதங்கள் எல்லாம் புணர்ப்பினும் பிரம்மாக்கு இன்னொரு விஷயம் சொல்ற. இது அந்த சிருஷ்டியில பண்ணச்சே பூதங்கள் எல்லாம் சிருஷ்டி அனுப்பிரவேசம் பண்ணி நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான்னு அனுப்பிரவேசம் பண்ணி பெருமாள் பண்ணினதுனால அதையும் அனுப்பிரவேச கர்த்தாவா இருந்தா கூட பிரம்மா தான் படைச்சேர்னு அவருக்கு ஒரு பேர் இருந்துருக்கோம் இல்லையோ. அப்படி இருந்தாலும் கூட புணர்ப்பினும் நாவில் பிரிவின்றி நாமங்கை வாழினும்னு சொல்ற. எப்ப பார்த்தாலும் சரஸ்வதி பிரம்மாவனுடைய வாக்கிலேயே தான் இருந்துட்டு இருக்கா. அங்க வரைச்சே பிரம்மா சொல்ற வால்மீகியை பார்த்து சொல்ற நதேவாங்க அனுதா பவத்தின்னு சொல்ற. நான் சரஸ்வதியை உன் வாக்குல உட்காத்தி வச்சுட்டேன், உன் நாக்குல உட்காத்தி வச்சுட்டேன், உன் வாக்கு பொய்யாகாதுன்னு சொன்னேன். அவர் பிரம்மா வார்த்தை இருந்துட்டு பொய் வார்த்தை தான் இப்ப பேச போறேன். நாவில் பூ நின்றாலும் என்ன சுத்திகள்லாம் ஒத்துக்காத விஷயத்தை தான் அந்த ஒரு இஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவா. அது வாழினும் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி நான்மறையில் பாவித்ததன்றி உரைப்பது. நான்மறையில பாவித்தது என்னவோ அதை தானே சொல்லியிருக்கணும். அதை சொல்லாத வேற ஒண்ணு சொன்னாக்க அது எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஆகையால நான் உரைப்பதும் பாரும் பதர்திரளே. பதர்ன்றது இந்த கருக்கான்னு சொல்லுவான் அந்த காலத்துல. இப்போ அதாவது நெல் மாதிரியே இருக்கும், தூக்கினாலும் அது போயிடும், அது உள்ள அரிசி இல்லாத இருந்துட்டு இருக்கும்.
அப்போ இவ பாக்குறதுக்கு வேணா இதெல்லாம் தாங்கிற மாதிரி இருக்கும், அந்த கடைசியில ஒண்ணும் இல்லாத போயிடும்னு இது பதர்த்திரளைன்னு சொல்லி சொல்ற. இப்படி இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் இது. இதுக்கப்புறமா அவதாரிக்கையில சுவாமி சாதிக்கிறார். இதுக்கு முன்ன நிரீஸ்வர சாங்கியால நிரசனம் பண்ணின இது அந்த அதிகாரம் இது. இதுக்கப்புறமா இந்த யோக மதத்தை சேர்ந்தவர்களை இவாளும் சாங்கியாள் மாதிரி தான், ஆனா சேஸ்வர சாங்கியாள்னு சொல்லிக்கலாம் போல இருக்கிறவா. யோக மதம்னு பேர் வேணா இருக்கே தவிர இவாளும் சேஸ்வர சாங்கியால் ஈஸ்வரனை மாத்திரம் ஒத்துண்டு மீதி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்றேன்னா, இந்த இடத்துல சுவாமியினுடைய பங்கி என்னன்னு கேட்டாக்க, ஹைரண்ய கர்ப்ப சித்தாந்தத்திலே விருத்த அவிருத்தாம்ச விபாகம் செய்கிறோம்னு சொல்ற. ஹைரண்ய கர்ப்ப சித்தாந்தத்தை நிரசிக்கிறோம்னு பிரதிஜை பண்ணல, விருத்த அவிருத்தாம்சத்தை விபாகம் செய்கிறோம்னு சொல்லி சாதிக்கிற. இதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னாக்க, சாங்கிய மதத்துல என்ன சொன்னமோ, என்ன தூஷணம் சாங்கிய மதத்துக்கு என்ன தூஷணம் சொல்ல வேண்டியது இருக்கோ அது மொத்தம் முன் அதிகாரத்துல சொல்லியாச்சு. அதேதான் அதிதேசம் பண்ணியாச்சுன்னாக்கா இந்த மதத்துக்கும் தூஷணமா ஆயிட போறது. இதுக்காக தனியா ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இங்க ஆனா அதிகா சங்க ஒண்ணு சொல்லணும் இல்லையா, இந்த அதிகாரம் வரத்துக்கு என்ன அதிகா சங்க ஒண்ணு சொல்லணும் இல்லையோன்னா, ஈஸ்வரனை இவா ஒத்துன்னு இருக்கா. ஈஸ்வரனை ஒத்துன்னு இருக்கிறதோட மாத்திரம் இல்லாத இவா மீதி பேர் மாதிரி இல்லாத இந்த தத்துவங்கள் எல்லாம் பிராமணிக்கமாக ஒத்துன்னு இருக்கா, சத்தியமாக ஒத்துன்னு இருக்கா. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறபடினால இப்போ ஒரு கால் இதுல ஒரு பகுமதி சில பேருக்கு வந்துருமோன்னு ஒரு எண்ணம், அதை கொண்டு இந்த மதத்தை நிரசனம் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. இங்க அதுக்காக தான் இந்த இடத்துல விருத்த அவிருத்தாம்ச விவேச்சனம் மாத்திரம்னு சொல்லிருக்க. அது சுவாமி உபசம்ஹாரம் பண்ணச்சே மகர்ஷிகளுடைய வாக்குலையோ பிரம்மாவனுடைய வாக்குலையோ தனக்கு ஒன்றும் இது கிடையாது. ஆனா பிற்பாடு பண்ணின வியாக்கியானம் பண்ணினவாள் வரைச்சே அதுக்கு வேற வேற விதமா பண்ணிட்டா அந்த அம்சத்தை தான் நாம பண்ணணும்ன்றதை தவிர அவளோட நம்ம அவ பண்ணினது தப்புன்ற மாதிரி நினைக்கிறதா இல்லைன்றது அந்த மனசுல வச்சுட்டு தான் அதுல விருத்த அவிருத்த அம்சத்தை விவேச்சனம் பண்ணுகிறோம்னு சொல்லி சொல்ற. இதுக்கு பூர்வபட்சத்துல ஒரு 4-5 யுக்தி சொல்லி சொல்ற. அப்புறமா சித்தாந்தத்தை அதுக்கு நேர் சொல்ல போறேன். அதுல பூர்வபட்ச யுக்தியில வரைச்சே ரிஷிம் பிரசூத்தம் கபிலம் எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையோ, அந்த மாதிரி கபில மகர்ஷியில சொல்லச்சே அந்த இடத்துல வரைச்சே ஸ்மிருதி அதிகாரணத்துல வரைச்சே மன்வாதி ஸ்மிருதிகளுக்கு பாதகம் வருது. அவளும் ரிஷிகளாக தான் இருந்துட்டு இருக்கிறதுனால ஒரு பிரதிபந்தியை சொல்லி இவாளுடைய மதத்தை நிரசனம் பண்றார் அந்த இடத்துல. இப்போ அவளை காட்டில இவர் இன்னும் விசேஷமா இருந்துட்டு இருக்கு. இப்ப கீழே சொன்ன விசேஷம் மொத்தம் அவருக்கு வந்துடுத்து. அப்படி இருக்கச்சே இவரை என்ன சொல்ல முடியும்? இவர் ரிஷி மாத்திரம் இல்ல, சர்வேஸ்வரனுக்கு ஔரசபுத்திரனான்னு சொல்லிருக்க. ஔரசபுத்திரன்னு சொல்லச்சே பெருமாள் திருமேனி சம்பந்தம் உடையவர்ன்றதுல தாற்பயம் ஔரசபுத்திரன்னு சொல்றதுல வரச்சே. அப்படி திருமேனி சம்பந்தத்தோட உடையவராக இருந்துருக்க. புத்திரஹான்னு சொல்லச்சே சுவாமி வியாக்கியானம் பண்ணச்சே இந்த புன்னாம்னி நரகாத்ராயத்தை புத்திரஹான்னு சொல்ற மாதிரி ஒரு கால் இது பிரம்மாக்கனுக்கு அவதாரம் பண்ணாது போயிட்டா பெருமாள் கூட அந்த நரகம் வந்துருமோ பெருமா ஒரு இதுவா ஒரு அந்த புத்திர சப்தத்தை பிரயோகம் பண்ணினதுக்காக சொல்றது. அதோடு இல்லாத அவ்யவகித சிஷ்யன்னு சொல்ல பிரம்மாவுக்கு இதெல்லாம் ஏற்றம். ஆகையால அவ்யவகித சிஷ்யன்னு சொல்லச்சு சேதகாத்து மாதிரி கேரண்டியா போய் தெரிஞ்சுக்கோன்னு எல்லாம் சொல்லல. தானே இப்போ யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாச்ச பிரகிணோதி தஸ்மைன்னு சொல்லியிருக்கேன். இதுல ரகசிய திரைசாரத்துல மூலமந்திராதிகாரத்துல பல இடங்கள்ல சொல்லச்சே அந்த திருமங்கை ஆழ்வாரை பத்தி சொல்லச்சே சாட்சாத் எம்பெருமானிடத்துல இருந்தே கேட்டவராக இருந்திருக்கேன்னு அவருக்கு ஒரு ஏற்றத்தை சொல்றாரு. அட்டாட்சர உபதேசம் பெற்றவர், சார்த்தமாக அட்டாட்சரம் உபதேசம் பெற்றவர்னு அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு ஏற்றம் சொல்ற மாதிரி பிரம்மாவுக்கு ஒரு ஏற்றம் சாட்சாத்தான உபதேசம் இருந்துருக்கு. இவர் எல்லா வேதத்தையும் பிரவர்த்தனம் பண்றதோடு இல்லாத இன்னொரு காரியம் பண்ணிருக்கு. ருத்ராதிகளுக்கெல்லாம் அவளுடைய ஜனிக்கு காரணமாகவும் இருந்திருக்கார். அவருக்கு உபதேசம் பண்ணி அது மூலமாகவும் பிதாவாக ஆறார். சஹி வித்யாதா தம் ஜனயதி தம் தது த்விதீயம் ஜன்மன்னு அவளுக்கு 2வது ஆறுது. கரியான் பிரம்மத பிதான்னு அந்த பிறப்புக்கு காரணமா இருந்ததை காட்டிலும் பிரம்ம வித்தியை கொடுத்தவா இன்னும் விசேஷமாக சொல்லப்படுகிறான்னு அப்படிலாம் இருக்கிறது. இப்படி எல்லா விஷயத்தினாலையும் இந்த பிரம்மாவுக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. அவர் சொன்ன வார்த்தையில போய் அப்பிராமணிக்கத்துவ சங்கை பண்றது சாகசம். இது பூர்வபட்சத்துல முதல் விஷயம். இது சாங்கியாளுக்கும் யோக மதத்திலையும் இருக்கக்கூடிய சின்ன வித்தியாசங்கள். சாங்கியாள் பிரகிருதி புருஷன்னு இவாளை அங்கீகாரம் பண்றார்.
ஆனா ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்றான். ஆனா இவா என்ன பண்றான்னா தத்துவங்கள்ல பிரதானமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனையும் அங்கீகாரம் பண்ணிட்டான். ஆகையால ஈஸ்வரன் இருக்கேன்னு சொல்லிட்டதுனால நாம இதை யோக மதத்தை அங்கீகரிக்கலாமேன்னு ஒண்ணு. யாகாதிகள்லாம் பலசாதனமாக இருக்குன்னு ஒத்துக்கிறார். அதே சமயத்துல பலம் எந்த ரூபமா இருக்குன்னு சொல்லச்சே நாம சொல்ற மாதிரி மோட்சத்தையோ பகவத் அனுபவமோ கைங்கரியமோ இதெல்லாம் எதையுமே சொல்லல. இவா சொல்லச்சே ஈஸ்வர பிரணிதானம்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த ஈஸ்வர பிரணிதானம்ன்ற அது வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்றது பின்னாடி சொல்ல போறோம். ஆபாத்தமா பார்க்கச்சே ஈஸ்வர பிரணிதானம்ன்றது இது ஒரு ஈஸ்வரனை தியானம் பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொல்ற அப்படின்னால இவாளுக்கு பிராமணிகமா இருக்கும் போல தோன்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்படி இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வரைச்சே கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருந்தாலும் கூட யோகாச்சார மதத்துல கொஞ்சம் நிறைய அது பார்த்தோம்னா ஒரு நாஸ்திகன் பேசுற மாதிரி கூட சொல்லிடலாம். சாங்கிய மதத்துல இது அப்படிலாம் இல்லை, ஆஸ்திக மதம் மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்படி சொல்றதுனால இதனாலையும் அங்கீகரிக்கணும்னு சொல்றாருன்னா ஈஸ்வரனை எப்படி யோக மதத்துல அங்கீகாரம் பண்றான்றத பார்க்கணும். அதுல வரைச்சு கிளேச கர்ம விபாகாசைஹி அபராமிருஷ்டா புருஷா ஈஸ்வரஹா ச சர்வேஷாமபி குருஹு காலேன அனவச்சேதாத் இப்படி அந்த சூத்திரம் சொல்லியிருக்கு. அதுல வரைச்சே கிளேசம்னா என்ன அப்படின்னா அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேசங்கள் கிளேசம்னு சொல்றோம்னா அவித்யன்றது அதுக்கும் அர்த்தம் சொல்றேன். அவித்யன்றது சாமான்யமா அஜ்ஞானம்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த அவித்யை தான் அடுத்ததாக வரக்கூடிய அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேசம் இது நாலுத்துக்கும் காரணம்னு இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா சுவாமி சம்ஸ்கிருதத்துல வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அதுல வச்சிருந்து அதுலயும் எந்த ரூபத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா பிரசுப்த தனு விச்சின்ன உதார ரூபேணன்னு சொல்லி இந்த நாலுக்கும் காரணமாக அவித்யை இருக்குன்னு சொல்ற. இந்த அஸ்மிதான்றது என்னன்னா அகங்காரம், கர்வம் தான். அது கர்வன்ற இது வார்த்தையில சொல்லிக்கலாம் அகங்காரம்ன்றது. இந்த அகங்காரத்துல என்ன பண்ணா புருஷோபதாபகத்துவ அபாவ தசாயாம் பிரசுப்தம்னு இந்த அகங்காரத்தினால யாருக்கும் நமக்கு பாதகம் இல்லாத இருந்துன்னா அது மட்டும் கதை இருந்து போட்டு என்ன பண்ண போறேன்ற மாதிரி அந்த திசையில அது பிரசுப்தம் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ராகம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு சின்ன சொல்பமான சாமகிரி இருந்துட்டுன்னா கூட மொத்தத்தையும் கெடுத்துடும். மகா தபஸ்வி விஸ்வாமித்ரர் மேனக்கு பார்த்த உடனே மொத்தம் கெட்டு போடுமோன்னா அனர்த்தம் வந்துடுறது. ஆகையால அதுக்கு தனுத்துவம் அதுக்கு வருதுன்னு சொல்லி ரெண்டாவதா சொல்ற. விச்சேதம்னு சொல்லச்சா என்னன்னா இந்த ராகத்துக்கு கூட விச்சேதம் வருது. எனக்கு ரொம்ப இந்த மதுரமான பதார்த்தம் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப பிடிச்சதுதான். ஆனா எனக்கு வந்திருக்கிற உபாதி பிரயுக்தமா மதுரமான பதார்த்தம் சாப்பிட்டேன்னா உனக்கு உடம்புக்காகாது, நீ என்ன பண்ணுவியோ தெரியாதுன்னு சொல்லிட்டான்னா வரப்போற பயத்தை நினைச்சுட்டு ஆசையை கூட விட்டுவிடும். அந்த மாதிரி இதுக்கு கூட விச்சேதம் வருது. ஆகையால தத்தோ அதிக பயதர்சன விச்சின்னத்துவம்னு சொல்றதுனால அதுக்கு விச்சேதம்னு சொன்ன. உதாரத்தான்றது இந்த ராகத்வேஷாதிகள்லாம் அந்த சககாரி சந்நிதி இருக்குச்சு, அது அதனுடைய காரியகரத்துவமா பண்றது இருக்கு, அதாவது அந்த காரியத்தை செய்ய பண்ணக்கூடியது இருக்க, இதுதான் உதாரத்தை. இந்த நாலுத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறது அந்த அவித்யன்னு சொல்றது. அப்ப அந்த அவித்யன்றது என்னது கேட்டா அடுத்தது அனித்ய அசுச்சி துக்க அனாத்மசு நித்திய சுச்சி சுக ஆத்ம கியாதி. அனித்தியமா இருக்கிற சரீரத்துல போய் அதை போய் ஆத்மான்னு நித்தியம்னு நினைக்கிறது. அதாவது அனித்தியமான வஸ்துக்கள் எல்லாம் அச்சேதனங்கள்ல வரைச்சு அசுத்தமான வஸ்துவில போய் சுத்தமாக நினைக்கிறது. துக்கத்தோடு இருக்கிறத போய் அது போய் சுகம்னு நினைக்கிறது. ஆத்மா இல்லாத சரீரத்துல போய் ஆத்மான்னு பாவிக்கிறது. இதெல்லாம் தான் அவித்யினுடைய காரியம்னு சொல்லியிருக்கிறதுனால இது அவித்ய. ஈஸ்வரனுக்கு அந்த லட்சம் சொல்லச்சு இது அவித்யா. இந்த கிளேசாதயான்னு சொல்லச்சு அது முதல் அழுப்பு. கர்மான்றது விகித கர்மா, நிஷித்த கர்மான்ற இந்த கர்மாக்கள்லாம் உட்பட்டவர் அல்ல ஈஸ்வரர் அப்படின்னு அர்த்தம். விபாக்காக இந்த கர்மாவனுடைய பலன்கள் வரக்கூடியது. அது ஜாத்தியோ ஆயுஷோ கபூய தருணா ரமணீய தருணாக ரமணியாம் யோனி மாபத்தியரன் கபூய தருணாக கபூயாம் யோனி மாபத்தியரன் எல்லாம் சொல்ற மாதிரி இது விபாக்கத்தினால வரக்கூடியது. ஆசையம்னு என்னன்னாக்கா அந்த வாசனை பலம் வரைக்கும் இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாம் விட்டுறோம்னு சர்நாடி டிவி பார்க்கணும்னு தான் தோன்றது. ஆகையால பல விபாக்காத்து வரக்கூடிய சித்த பூம இருக்க அது வாசனை. இது எதுவுமே ஈஸ்வரனுக்கு சம்பந்திக்காத இருந்துருக்கு. இது காலத்திரயத்திலையும் ஈஸ்வரன்
மீதி பேரை காட்டிலும் விலட்சணமாக இருந்துருக்கேன்றதுதான் இதை சொல்றது. இதுதான் சூத்திரம். கிளேச கர்ம விபாகாசைகி அபராமிருஷ்டா புருஷா ஈஸ்வரஹா என்று இது ஒண்ணு சொல்லிட்டார். இது ஈஸ்வர தத்துவத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். ஆகையால ஈஸ்வர தத்துவத்தை அவர் ஒத்துட்டாரு இல்லையா, நாமளும் அதை ஒத்துக்கலாம் இல்லையா? யோகாச்சாரம் அதாவது இந்த யோக சித்தாந்தத்தை நம்மளும் ஒத்துக்கலாமேன்றதுக்கு ஒரு ஹேத்து ஒன்று. ரெண்டாவது, இந்த ஈஸ்வரனை சொல்லச்சே பிரணவ பிரதிபாத்தியனாக சொல்லி இது ஆச்சாரத்துல வரச்சே. ஆச்சாரன்றது தியானம் பண்றோம், தியானம் பண்ணச்சே தஸ்ய வாச்சகா பிரணவகான்னு சொல்லியிருக்கு. அப்ப ஈஸ்வர பிரணிதானம்ன்ற சப்தத்துக்கு, பிரணிதான சப்தத்துக்கு ஜபமோ அவர் என் மனசுல நினைச்சுட்டு இருக்கிறதோ அதெல்லாம் தான் பிரணிதானம் வந்துடுத்து. ஆகையால இந்த சூத்திரத்துல வரச்சே தஸ்ய வாச்சகா பிரணவகன்னு சொல்லி பிரணவத்துக்கு பிராதானியம் கொடுத்தா கூட சுவாமி எடுக்கச்சே இந்த இடத்துல பிரணவ பிரதிபாத்தியனாயின்னு எடுத்திருக்கிறதுனால, பூர்வபட்சத்துல சொல்லச்சே பிரணவ பிரதிபாத்தியனான்னு எடுத்திருக்கிறதுனால அர்த்தத்துலதான் இது தாத்பரியம்னு இதுவும் ஆயிடுத்து. ஆகையால ஒன்று யோகசிய வக்தான்னு மகாபாரத வாக்கியம் ஒண்ணு இருக்கு, இரண்ய கர்ப்போ யோகசிய வக்தான்னு சொல்லியிருக்கு. ஆகையால இந்த பிரம்மாவை பொறுத்த வரைக்கும் கபிலர் மாதிரி இல்ல, காப்பில தந்திரம் மாதிரி இது இல்ல. ஈஸ்வரனை அங்கீகாரம் பண்ணிருக்க, ஈஸ்வரனுடைய அந்த தத்துவங்கள் எல்லாம் அதனுடைய சத்தியமா ஒத்துன்னு இருக்க, தியானம் பண்ணணும்னு ஒத்துன்னு இருக்க, இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறதுனால இதை சொன்னவரும் பிரம்மாவா போயிட்டு அப்படின்னால இந்த தத்துவத்தை ஏற்புடையதுதான். இது போய் சாகசமா இதை தள்ளிடணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சித்தாந்தம் சாதிக்கிற. இதுக்கப்புறமா வரைச்சே வாஸ்தவம் தான் சுவாமி, பெருமாளால கொடுக்கப்பட்ட வரனாக இருந்துட்டு இருக்கிறவர் ஈஸ்வரன். அதுல ஒன்றும் அதெல்லாம் பிரம்மா, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவருக்கு போய் ஒரு பிரமாதம் ஏற்படுமா, பிரமம் பிரமாதம்லாம் அவருக்கு போய் ஏற்படுமா அப்படின்னா அவருக்கும் ஏற்படும். அதுக்காக தான் அங்க எடுக்க செய்ய க்ஷேத்ரஜனானன்னு சப்தத்தை போட்டிருக்காரு அங்க வரச்சே. அந்த க்ஷேத்ரஜன் இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதயிதே ஏதத்யோ வேத்தி தம் பிராஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹன்னு சொல்லியிருக்க. அப்படின்னால இப்ப இந்த க்ஷேத்ரஜன் இவன் கர்மவசியன்னு அர்த்தமாயிடுச்சு. எப்ப இவன் கர்மவசியன் ஆயிட்டான்னாக்க அந்த பெருமாளுடைய சங்கல்பத்தினால இவனுக்கு எல்லாம் வந்துடும் அர்த்தம். மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்சான்னு சொல்ற. மறந்து போறதும் இவரால் தான். பரீட்சை போய் எழுதுவேன்னா அந்த காலக்ஷேபம் கேட்டு பரீட்சை எழுதிட்டு வந்தேன்னா எல்லாம் மறந்து போச்சு, நீர் தான் காலக்ஷேபம் கரெக்டாக சொன்னாரு. மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனம்ச்சான்னு எனக்கு அப்போகனத்தை கொடுத்து பேர் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி ஆகி கொடுத்து அப்போகனம் மறந்து போயிடுத்து மொத்தத்துக்கு. இவருக்கு தெரியாத போறதுக்கும் சம்பவம் அதுவும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான்னு ஏற்படுறது. இப்ப ஈஸ்வரனை ஒத்துண்ட மாத்திரத்தினாலேயே யோக மொத்தத்தை அங்கீகரிக்கணும்னு அவசியம் கிடையாது. சித்தாந்தத்துல ஸ்ருதிகள்ல எப்படி ஒத்துன்னு இருக்கோ அந்த ரீதியில ஒத்துன்னு இருக்காளான்றத பார்க்கணுமே தவிர அந்த ரீதியில ஒத்துக்காத போயிட்டாள்னாக்க அந்த மொத்தத்தை அதுவும் மீதி மதங்களுக்கு எல்லாம் எப்படி புறம்பா தள்ள வேண்டியதா இருக்கோ அந்த மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லச்சு. ஸ்ருதிகள்ல அபின்ன நிமித்தோபாதம் தோன்றது பிரம்மத்துக்கு சொல்லப்படுகிறது. சதைவ சௌமிய நமக்கிராசைத்து ஏகமேவா அத்விதீயம்னு, அத்விதீயம்ன்ற சொல்றதுனால அதிஷ்டாத்தந்திரம் கிடையாதுன்றதுனால அது நிமித்த காரணம் இன்னொன்னு கிடையாதுன்றது. சதைவ சௌமிய நமக்கிராசைத்துன்னு சொல்லச்சே உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டு. பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதாத்துன்னு பிரகிருதிஷ்டான்னு அந்த பிரகிருதிக்கு அந்த சூத்திரத்துல ஆரம்பமே பிரகிருதிஷ்டான்னாக்க உபாதான காரணமாகவும் இருந்துருக்குன்னு சொல்லியிருக்கா. இப்படி உபாதான காரணமாகவும் இருந்துருக்குன்னு சொல்லச்சு இப்ப அவ சொல்ற பட்சத்துல அந்த யோக சித்தாந்த பிரகாரத்துக்கு நிமித்த காரணம் மாத்திரம் தான் சொல்லி சொல்றாங்க. இங்க சுவாமி சாச்சிருக்க, வாவதுக்கு சுவாமி சாச்சிருக்க, எங்கேயும் எந்த இடத்துலயும் யோக மதத்துல கண்டோக்தியா ஈஸ்வரன் நிமித்த காரணம்ன்றது இல்லை. ஆனா ஈஸ்வரனை சொல்லச்சு அனுமானத்தினாலதான் வைசேஷிகள் மாதிரி அவ அனுமானத்தினாலதான் ஈஸ்வரனே சித்திக்கிறான்னு சொல்லியிருக்கு. அப்ப ஈஸ்வரானுமானத்துல சொல்லச்சே க்ஷித்தியங்கிராதிக்கம் சகத்திரகம் காரியத்வான்னு எல்லாம் தானே சொல்றான். அப்போ அந்த மாதிரி ஈஸ்வரானுமானத்துல சொல்லச்சு அந்த லோகசித்தமான அனுமானத்தை சொல்லச்சு லோகசித்தமா என்ன இருக்குன்னாக்க நிமித்த காரணமும் உபாதான காரணமும் வேற வேறையா தானே இருந்துருக்கு. ஆகையால இது நிமித்த காரணமா ஆக்கிக்கணும்னு இப்படி அனுமானத்தை தான் சொல்லணுமே தவிர அதனாலதான் அங்க சொல்றதை தவிர சாட்சாத்தா சொல்லலைன்னு அதுக்கு ஒரு பாஷ்யத்திலேருந்து அவருடைய பாஷ்யத்திலேருந்து தத்திர நிரதிசயம் சார்வஜ்ய பீஜம் அஸ்தி காஷ்டா பிராப்தி சார்வஜ்ய பீஜஸ்ய சாதிசயத்வாத் பரிமாணவத் யத்ர காஷ்டா பிராப்தி ஞானஸ்ய ச சர்வஜ்ஞः சச்ச புருஷ விசேஷன்னு சொல்லி அதை பிரமாணமாகவும் அவளதுல இருந்து எடுத்திருக்க. அகையில இந்த அனுமானத்தினால சொல்றேன். இன்னொரு ஒரு தோஷம் ஈஸ்வர விஷயத்துல அவ சொல்றது, இந்த சக்தியில வரைச்சே ஞானம் ஞானசக்தி கிரியாசக்தின்னு சொல்லச்சே அவ கிரியாசக்தியை அங்கீகாரம் பண்ணல. அதாவது கிரியாசக்தி இருக்கு, ஆனா அதுக்கு ஒரு விக்ஷேபம் வருது, அதுக்கு ஒரு உபயோகம் இல்லாத வச்சுட்டு இருக்காரு. அவர் கிரியாசக்தி இருந்தா கூட ஈஸ்வரனுக்கு சாங்கிய புருஷன் போல அவன் நிர்வியாபாரனாக இருக்கான்னு சொல்லிட்டு
சந்நிதி மாத்திரமே போறோம், அந்த சந்நிதி இருந்தாலே வந்துருதுன்னு சொல்றேன். ஏன்னா அவரும் அந்த காரியம் பண்றதா இருந்தாக்கா அவருக்கு நிர்மலகா நிர்வீகாரகான்னு எல்லாம் சொல்லச்சே, நிர்மலத்துவம் நிர்வீகாரத்துவத்துக்கெல்லாம் ஒரு பங்கம் ஏற்பட்டு போடும். ஏன் பங்கம் வருது அப்படின்னா, இந்த கிரியாசக்தி வரைச்சே, கிரியன்றது வரைச்சே ராகாதிகள்லாம் இருந்தாதான் அவர் செய்யணும்னு ஆசை இருந்தாதான் அந்த ஈடுபாடே வரப்போறது. ஆசை இல்லைன்னா ஈடுபாடே வரப்போறது இல்லை. அப்போ அந்த ராகாதிகள்ல ஈடுபட வேண்டி போயிடும். அப்போ பெருமாளுக்கு ராகத்வேஷாதிகள்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஈஸ்வரனை சொல்லச்சே, அவனுக்கு அந்த கிரியாசக்தியை ஒத்துண்டமானாக்கா கீழே சொன்ன கிளேச கர்மா தசம்ஸ்பிருஷ்டத்துன்னு இருக்க அது வராது போயிடும். ஆகையால அவரை பொறுத்த வரைக்கும் அவ என்ன பண்ணிடுறா, இந்த யோக மதத்தை சேர்ந்தவள்லாம் அவருக்கு இந்த கிரியாசக்தி இல்லை, அதை பிரயோகிக்காத வெறுமை இருந்துருக்கு அப்படின்னு சொன்னா இதுவும் ஸ்ருதி விருத்தமாக இருந்துருக்கு. சுவாபாவிக்கு ஞானபல கிரியாச்சன்னு இதுவும் ஏற்புடையதாக இல்லைன்னு அர்த்தம். ஈஸ்வர விஷயத்துல சொல்லச்சே ஏதோ போனா போயிட்டு போறதுன்னு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிற ஈஸ்வரனை யோகத்துல. அதுல ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல வரைச்சே யோகீச்ச காக்வா பிரதிபலன விவைஸ்வரிய மூச்சே கயாச்சித்துன்னு சொல்ற. காக்குவான்னு ஒரு வார்த்தை. காக்குன்னு நீயும் பெரிய வித்வானா இங்க வந்து உபன்யாசம் பண்ண வந்துட்ட அப்படின்னா அது ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்றும் தெரியாதவனு கூட இங்க உட்காந்துருக்கேன்ற மாதிரி அவ ஒத்துன்னு இருக்கிறதும் அந்த மாதிரி தான். இதுவே தவிர அதை ஈஸ்வரனை ஒத்துக்கணும், ஈஸ்வரனை அடையணும்ன்ற அந்த ரீதியில அவ ஒன்றும் சொல்லலை. ஆகையால சொல்லிட்டாருன்னா அதோட இந்த ஞானாதிகள்லாம் அந்தக்கரண தர்மம் தானே தவிர ஈஸ்வரனுடைய சுபாவம் அது கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த பிரதிபிம்பம் மாதிரி தான் இதெல்லாம் இருந்துருக்கு. உபாதி வசத்தினாலதான் இதெல்லாம் இருக்குன்னு அவ வந்து சொல்ற. அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மீதி பேருக்கெல்லாம் அவித்யாசிரயத்துவம் இருக்கு, அவருக்கும் அவித்யாசிரயத்துவம் இருக்கு. ஆனா அவித்யா என்ன ஆசிரியிச்சிருக்குன்னு அவர் தெரிஞ்சுட்டு இருக்கே, நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, அதாவது அவா பட்சத்துல அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, ஒரு ராமர் வேஷம் போட்டுண்டாக்க வேஷம் போட்டுட்டோம், நான் ராமர் வேஷம் தான் போட்டுன்னு இருக்கேன், நான் ஒன்னும் நிஜமாவே ராமர் இல்லைன்னு அவன் தெரிஞ்சுக்கிறானோ இல்லையா, அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய ஒரு நிலை இருக்குன்றது இதுவும் நம்ம சித்தாந்தத்துக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் இது. ஆகையால இந்த இச்சா பிரயத்னம் தர்மம் சுக துக்கம் இதெல்லாம் வரைச்சே இது வந்து அச்சேதன வஸ்துவா இருக்கக்கூடிய புத்தியில தான் வருது. அவ சாங்கிய பக்காரத்துக்கு அந்த புத்தியிலேருந்து வரைச்சே அது பிரதிபலிக்கிறது. ஜீவன்ற ஒரு விஷயத்துல போய் பிரதிபலிக்கிறதுனால அந்த சைத்தன்யத்துல ஆரோபணம் பண்ணிருக்கோம். இதெல்லாம் வந்து இவனிடத்துல இருக்கிறதாவது இது ஆரோபணம் தானேன்ற மாதிரி. அதே மாதிரி சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன் காரணம்னு சொல்றதோ அந்த கிரியாசக்தி மொத்தம் வெறும் ஆரோபணம் தானே தவிர ஈஸ்வரனுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு. இது பரத்வ விஷயத்துல ஈஸ்வரன் விஷயத்துல அவ சாங்கியால் சொன்ன அந்த ஈஸ்வரன்றது ஒவ்வாது, அது ஏற்புடையதுன்றத இது வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்றேன்னாக்க தத்துவ விஷயத்துலன்னு எடுத்துக்கிறேன். தத்துவ விஷயத்துல சொல்லச்சு இப்ப இது ரொம்ப விஸ்தாரம் வேணா, எனக்கு இருக்கிற சமயம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அவருடைய சமயம் குறைஞ்சு போச்சு, அதான் குறைக்க கூடாது, நான் முடிச்சிடுறேன், அவர் சமயத்தை நான் எடுத்துக்கல. ஆகையில இது மகதகங்காராதிகள்லாம் பிரகிருதியிலேருந்து மகத்துலேருந்து அகங்காரம்னு எல்லாம் வரைச்சே அவ என்ன சொல்றான்னா, மகத்திலேருந்து அகங்காரம் வர்றதோட மாத்திரம் இல்லை, தன்மாத்திரைகள் இல்லாமல் அதுலேருந்து மகத்திலேருந்து தான் வருது. அதுக்கப்புறமா அகங்காரத்திலேருந்து மொத்தம் 11 இந்திரியங்களும் வருதுன்னு எல்லாம் சொல்லி சொல்ற. இது வந்து ஏற்புடையது இல்லை. என்ன காரணத்துக்கு தான் லயம் வருது. இதே அவ லயத்துக்கு சொல்லச்சே என்ன பண்றான்னா, பூதங்கள்லாம் அதாவது பூதாதியில போய் லயத்தை அடையிறதுன்னா, பூதாதின்றது தாமசாகங்காரம். அப்போ தாமசாகங்காரத்துல போய் லயத்தை அடையிறதுன்னா அதுக்கு சிருஷ்டிக்கு வரைச்சே மகத்துல இருந்து வருதுன்னா, லயத்துக்கு வரைச்சே பூதாதியில வருதுன்னு சொல்றது இருக்க, அது முரண்பாடா இருக்கு. ஆகையால அவ பட்சத்துல வரைச்சே அந்த தன்மாத்திரைக்கும் சொல்ல முடியாதுன்னு சொன்ன. ஆச்சார விஷயத்துக்கு கடைசியில சொல்றேன். என்ன இவாளும் யோகம் சொல்லிட்டா, நாமளும் யோகம் சொல்லிட்டா, ஈஸ்வர பிரணிதானம் தானே சொல்லிட்டு இருக்கா. ஆகையால அதுல சொல்லச்சே என்ன அதுல போய் என்ன தப்பு இருக்கு அப்படின்னா, அங்கதான் ஒரு முக்கியமான ஒரு சொட்டு வைக்கிற விஷயத்த சொல்றாரு அந்த இடத்துல. ஈஸ்வர தியானம்ன்றது இருக்க, இது மோட்ச சாதனம் இல்லை, இது பரம்பரையா தான் சாதனம். ஈஸ்வர தியானம்ன்றது ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு கைவல்ய பிராப்திக்கு சாதனமா இருக்கே தவிர இது மோட்ச சாதனம் இல்லைன்னு சொல்ற. ஆகையால அது உபாயத்துவம் தான். இது மோட்சத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய அந்த சமாதியில வரைச்சே அதுக்கு உபாயமாக இருந்துருக்கிறது இந்த பிரணிதானம் தியானம் இதெல்லாம் வரைச்சே அதுதான் வருதே தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்னு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் சொல்லியிருக்கு. மகாபாரதத்துல சொல்லியிருக்கேன், அதுவே விசேஷமா இந்த மதத்தை சொல்லியிருக்கேன்னா, மகாபாரதத்துல சொல்லியிருந்தா கூட விவேச்சனம் பண்ண வேண்டியது சாங்கிய மதத்தை கூட தான் சொல்லியிருக்கேன், அதையும் விவேச்சனம் பண்ணிதானே சொல்லியிருக்கேன்னு இப்படி சொல்லியிருக்கிறதுனால இந்த யோக மதத்தை நாம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சித்தாந்தம் அற்புதமா சொல்லி முடிக்கிறேன். இது ஒரு பாசுரத்தை சொல்லி இருக்கிறேன், இந்த பாசுரத்தை சங்கேபமா சொல்றேன். காரணனாய் உலகளிக்கும் கண்ணன் தேசை கண்ணாடி நிழல் போல் காண்கையாலும்
கண்ணன் தேசை கண்ணாடி நிழல் போல்னு சொல்லிட்டு வெறும் பிரதிபிம்பம் மாதிரி தான் சொல்ற. சத்தியமான வஸ்துவை போய் கண்ணாடி நிழல் போல் காண்கையாலும்னு சொல்றதுனாலையும் தாரணையின் முடிவான சமாதி தன்னை, அந்த தாரணம், அந்த தாரணையினுடைய முடிக்கு அப்புறம் தியானம், தியானத்துக்கு அப்புறமா சமாதின்னு வரப்போகுது. அந்த சமாதி தாரணம் என்னத்துக்குடா வருதுன்னு கேட்டா ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத்திரம்தான், அதுக்கு ஆத்மாவுக்கு தான் காரணமாக இருந்துருக்குன்னு தாரணையின் முடிவான சமாதி தன்னை தனக்கேற்றும் விளக்கென்று தணிக்கையாலும், தனக்கேற்றுன்னா தன்னை ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான விளக்குன்னு தணிக்கையாலும் காரணமாமது தனக்கு பயனாம் சீவன். அது என்ன, இதனால பலன் என்னது அப்படின்னா சீவன் கைவலிய நிலை என்று, இந்த ஜீவன் கைவல்ய நிலையை அடையிறதுன்னு கணிக்கையாலும் கோரணியின் கோலாமன குறிக்கலாகும். இது என்னன்னா விதூஷக வார்த்தை மாதிரி இருக்கு. இது கோரணியின் கோலாம்னா இது ஒரு ததபத்தான்னு வளர்ற மாதிரி ஒரு வார்த்தையா இருக்கு. இவர் சொன்ன வார்த்தை மொத்தம் அப்படின்னு கோகனத்தயன் கூறும் சமய கூற்றே இந்த பிரம்மாவனுடைய வார்த்தை இருந்துருக்கு. இது அற்புதமானதுன்னு இதை ரெண்டையும் ஸ்லோகத்தை மாத்திரம் அடைய வாசிடுறேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த தெய்வ பிரகாசர் விஷயமாக இந்த எது எப்படி எப்படி காரணமாக இருக்குன்னு சொல்லச்சு, யோக்கியம் யமைஷ்ட நியமைஷ்ட விதாய சித்தம். இந்த யம நியமம்னு சொல்லச்சு இது ரெண்டும் அந்த சித்தத்தை இது பண்ண பகவத் விஷயத்துல ஈடுபட பண்ணுவதற்கு காரணமாக இருக்கு. சந்தோ ஜிதாசனதையா சொவசாசு வர்க்கா, இந்த ஆசனம் பிராணாயம்னு வரைச்சு இந்த தூக்க முதலியெல்லாம் இல்லாதபடி இதை ஈடுபடும்படியாக பண்றது. பிரத்யாகிருதேந்திரிய கணாக ஸ்திர தாரணாக, இந்த தாரணம்ன்றது அதாவது இந்திரியங்கள் எல்லாம் வசப்படுத்திட்டு பண்றதுக்கு காரணமா இருக்கு. தியாத்வா சமாதி யுகளேன விலோகயந்தின்னு, சமாதி யுகலம்னா சாலம்பன தியானம் நிராலம்பன தியானம்னு ரெண்டு, அதுல வரைச்சே அதை இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னு சொல்ற. அதுல சாலம்பனம் எது அப்படின்னா, இப்போ அர்ச்சாவதாரத்தை பத்தி ரெண்டு பேரும் சொல்லிட்டா ஐஷங்கருக்கு அர்ச்சாவதாரத்துல எப்படி அனுபவம்ன்றது அதுதான் இந்த இடத்துல சொல்ற. பத்மாபிராம வதனேஷண பாணிபாதம் திவ்யாவரண மால்ய விலேபனம் தாம் யோகேன நாத சுபம் ஆசிரியம் ஆத்மவந்தா சாலம்பனேன பரிச்சிந்திய நயாந்தி திருப்தி. போன வருஷம் சேவிச்ச தேவப்பெருமாள் தான் இந்த வருஷம் சேவிக்க போறேன்னு இவன் நினைக்கல. இன்னும் கேட்டா இந்த இடத்துல உட்காந்து சொல்லிச்சு அதன் ரிசும்பண்டத்துலயும் ஒரு பக்தி, தேவப்பெருமாளிடத்துலயும் ஒரு பக்தி. தேவப்பெருமாள் பல்லக்கில் எழுந்தருளி 5ஆம் உற்சவத்துக்கு எழுந்தருளிச்சு, அங்க ரிசும்பன் எழுந்தருளி இருப்பேன். அங்க எழுந்தருள் இருந்தா இந்த 5ஆம் உற்சவத்துக்கோசம் ரிசும்பனை இங்கே ஏழை பண்ணிருக்கணும். அவர் இருக்கிற இடத்துல அவர் இருக்கணும், அவருக்கு எந்த குறவும் வரக்கூடாது, தேவப்பெருமாளுக்கும் எதுவும் வரக்கூடாது. எங்கடா ரிசும்பன் ஏழை பண்ற, அவர் ஏழை பண்றதுக்கு இடமா இந்த இடத்த ஆக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிறதுக்கு நமக்கு பயமா இருந்துருக்கு. அப்படி பண்ணது சுவாமி தான். ஆகையால பரிச்சிந்திய நயாந்தி திருப்தின்னு சொன்னார். இது கடைசியில வேதாந்த வாவதுக்கு சுவாமி சொன்ன ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், அதை மாத்திரம் சேவிச்சுட்டு விட்டுடுறேன். நாபிஜாத சதுரான நோதிதம் நாபிஜாத ஜனசம்மதம் ஏபிஜாத விபுதீய சம்பதः தேபிஜாக்ரதி விஹாய தூரதः நாபிஜாத சதுரான நோதிதம். நாபிலேருந்து உண்டான அந்த சதுரான நகரின் பிரம்மாவனுடைய வார்த்தை, அந்த பிரம்மாவனுடைய மதமானது அபிஜாத ஜன சம்மதம். அபிஜாத்தாளருக்கு முன்னோர்களாக இருக்கின்றவாளுக்கு அது சம்மதமான விஷயம் இல்லை. ஏ அபிஜாத விபுதீய சம்பதா, இந்த முன்னோர்களை பின்பற்றி நடக்கிறதுன்ற ஒரு சம்பத்தை உடையவர்களாக இருந்திருக்காளோ தே அபிஜாகிரதி விஹாய தூரதா, ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்துட்டு இருக்கா. இது மாதிரி பண்ண முடியுமா, அதன் கிட்டேயே போகாது. அப்ப இதெல்லாம் கேட்க வேணா, கேட்டுட்டு அதுக்கப்புறமா அது சரியா தப்பான்னு எல்லாம் விசாரப்பட வேணா, நமக்கு இருக்கிற சித்தாந்தம் நம்ம சொன்னது பொருள்ன்ற அளவுல இருந்துருக்கான்னு ஒவ்வொன்றையும் சுவாமி முடிச்சிருக்கிற ஒரு அழகு இருக்க அற்புதமானது. இது எல்லாத்தையும் கேட்டல. இப்ப சமீபத்துல ஏதோ ஒரு இதை பார்த்தேன், சுவாமியினுடைய ஸ்ரீசக்தியை பார்த்தேன். ஐயா சுவாமி விஷயமா ஒரு ஸ்லோகம் சாச்சிருக்கேன், அதை சாச்சு முடிச்சிடுறேன். சதக்கிருத்து சதுர்வேத மகாவம்ச பிரசூதியை ஒண்ணும் இல்லை, ஒரு தபால்ல எழுதிச்சு, அந்த தபால்ல எழுதிருக்கு ஸ்லோகம். சதக்கிருத்து சதுர்வேத மகாவம்ச பிரசூதையே தத்தாதிருக் டிவிஷன் நேத்திரு சூரையே சியான் நமோ நமஹான்னு அந்த தத்தாதிருக்குன்னு சப்தம் போட்டிருக்கே பாருங்க. சுவாமி விஷயத்துல எவ்வளவு அனுபவிச்சிருந்தாக்கா அது சொல்லியிருக்கேன்றது அது சொல்ல முடியல. இந்த சன்னிவேசத்துல அடியானும் இதை சொல்லி சமைச்சுக்கணும். இந்த யோக சித்தாந்த அங்காதிகாரம் ராமாச்சார சுவாமி ரொம்ப அற்புதமாக அந்த சின்ன அதிகாரத்தை ரொம்ப வைசத்தியமாக சாதிச்சார். இந்த அதிகாரத்துல அதான் நடுவை சேவிச்சுட்டு இருந்தேன், வியாக்கியானம் பண்ணச்சே சுவாமி எத்தனை கிரந்தங்கள் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்துட்டே வந்தேன். வியாச பாஷ்யம், ராஜவார்த்தாண்ட விருத்தின்றது இவர் பண்ணது, போஜராஜர் பண்ணது, அப்புறம் வாசஸ்பதி மிஸ்ரருடைய வியாக்கியானம், அவர் யோக பாஷ்யம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி
சூத்திரங்களே எடுத்திருக்கார். விஞ்ஞான பிக்ஷுவோடைய இது சூத்திரங்கள் இருக்கு, பாஷ்யம் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சுவாமி சாதிச்சது அற்புதமான விஷயம் என்னன்னா, மற்ற மதங்களை கண்டனம் பண்ணும்போது, இப்போ பாசுபத மதத்தை கண்டனம் பண்ணும்போது பசுபதிக்கு பெருமாளுடைய நியமனம் இருக்கு. கொஞ்சம் ருத்ர மகாபாகு மோகசாஸ்திராணி காரைய அப்படின்னு தர்சயித்வால்பவாயாசம் பலம் சீக்கிரம் பிரதர்ஷய பிரயச்சம் இருக்கு. அதாவது நீ மோகசாஸ்திரங்களை பண்ணுன்னு பெருமாளுடைய திருவாணை இருக்கு. இவருக்கு அந்த மாதிரி இல்லை. இவர் ஏன் பண்ணார் தப்பா? அப்படி அதனால்தான் விருத்தாம்சங்களை விட்டுடணும்னு அதுக்குதான் வியாக்கியானம் பண்ண பெரியவாழ் சுவாமி தேசிகன் வியாக்கியாத்தாக்களால் அவதூத சுவாமி வாழ என்ன சொல்ற, விருத்தாம்சங்களை விட்டுடணும். எப்படி சுவாமி விருத்தாம்சங்கள் எழுதினார் அப்படின்னா அவனுக்கும் தப்பு வரலாம் அப்படின்னு. அந்த நாபி கமலத்தே வந்தா கூட இந்த நாபி கமலத்தை சுவாமி எவ்வளவு அழகா உபதேசம் பண்றாரு. தேசிகனே நாசேன ஸ்திரணமன்ய தன்யத் அபிவா தன்னாபி நாலீக ஸ்பிருகணீய சௌரபமுச்சா வாசார யாச்சா வயது. அந்த நாபி கமலம் அவ்வளவு வசத்தியானது. அதுல பிறந்தாலும் பிரம்மாக்கும் பிரமங்கள்லாம் வரலாம் ஒரு விஷயம். இந்த யோக சாஸ்திரத்தை சுவாமி அழகா இந்த கிளேச கர்ம விபாகாசை அபராமிருஷ்டா குருன்னு சொன்னார். சம்பிரதாய பிரத்யோதகான்னு ஒரு வாக்கியம் கூட இருக்கு. சரி, இந்த இடத்துல குரு சர்வஜா குருன்னு இந்த ஈஸ்வரனை ஒரு உபாதியோட சேர்ந்தவன் சொல்றாங்க. அது நமக்கு இஷ்டம் இல்லை. ஒரு உபாதியோட சேர்ந்தவன் ஈஸ்வரன். இந்த பிரணிதான சப்தத்துக்கு அர்த்தம் பிரணிதான் இந்த சமாதிய நிராலம்பலம் சாலம்பலம் சொல்லுவார். சம்பிரஜாத சமாதி அசம்பிரஜாத சமாதின்னு சொல்றது. இந்த கைவல்யம்னு இருக்கு பாருங்க, ஆத்ம கைவல்யம். இததான் மோட்சம் சொல்றா. சாங்கியால் சொல்ற மாதிரி வாணிபடுத்த வந்த அளவுதான் சொல்றா. நம்ம அப்படி சொல்றது இல்லை. நம்ம ஆத்ம சாட்சா்காரம் வந்தாலும் அதுல இருந்து பரமாத்ம சாட்சா்காரம் ஆத்ம சரீரகனா இருக்கிற பரமாத்மாவுக்கு சாட்சா்கார பூர்வகமாக பரிபூர்ணம் பிரம்மானுபவம் வரணும். அது கைங்கரியத்துல பரியவசிக்கணும்ன்ற அளவுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நம்ம சித்தாந்தத்தில் இருக்கிறது அது அவள இல்லை. நம்ம சித்தாந்தம்னு ஒண்ணு கிடையாது. வேதாந்த சித்தாந்தம் தான் நம்ம சித்தாந்தம். வேதாந்த சித்தாந்தத்துக்கு விருத்தமான அம்சங்கள் இரண்ய கர்ப்பருடைய கிரந்தங்கள்ல இருக்கு. எல்லாத்தையும் சுவாமி அது பிரமாணங்கள்லாம் எடுத்து எழுதி இப்போ அதே சுவாமி நிறைய இடங்கள்ல வாக்கியங்கள் எல்லாம் படிச்சா. அவித்யா அஸ்மிதா ராகா துவேஷா அபினிவேஷா எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் எல்லாம் சாய்ச்சிருக்கு. இந்த கிளேச கர்ம விபாகன்னு சப்தம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் அர்த்தம் ரொம்ப விசிஷ்டமாக சாய்ச்சார் அவர். இந்த விபாகம்னா பலதசை பலத்தை கொடுக்குற நிலைமை. இந்த சித்தாந்தம் இருக்க வரையும் ஏதேன யோக பிரத்யுக்தகான்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரமே ஒண்ணுதான். அதுக்கு வியாக்கியானமும் சின்னது. என்ன அதை சேவிக்கிறவாலும் கொஞ்சம் தான் சேவிக்கிறார். அதிகா சங்காத்தூன்னு ஒரு பாஷ்யத்துல எதுக்கு இது ஒரு தனியா கண்டனம் பண்ணணும் அப்படின்னு இந்த யோக சித்தாந்தத்தை பத்தி முன்னாடி பிரகிருதி அதிகரணத்துல நிரீஸ்வர சாங்கியான நிராகரணம் பண்ண அப்புறம் சேஸ்வர சாங்கியா பிரத்யோதிஷ்டத்தைன்னு அந்த உபாதான நிமித்த பேதம் அழகா சாய்ச்ச சுவாமி. உபாதான நிமித்த பேதத்தை ஒத்துக்கிறா அப்படின்னு பல அம்சங்கள் விருத்தமா இருக்கு. என்ன விருத்தமா இல்லை அப்படின்னு கேட்டா, பாசுபத பட்சத்துல பரதேவதா விஷயத்துல விஸ்திருத்தமாக அவ விருத்தமாக சொன்னா. அதெல்லாம் இங்க இல்ல. ஆச்சார விஷயத்திலையும் சாட்சாத் விரோதம் இல்லை. அவ சொல்ற பிரணிதானங்கள் இப்போ யோக சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட யமனேவ ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதிகளை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் நாம சொல்லக்கூடாது வேதாந்திகள். ஏன்னா நம்மளாம் ஒரு 10 பேர் சேர்ந்து சொல்றோம் அப்படி நினைச்சக்கூடாது. வேதாந்திகள் உபனிஷத்தை அனுசரிக்கிறவா, நாதவரிகள் ஆரம்பிச்சு சொல்றவா என்னன்னா நித்திய நைமித்திய கர்மானுஷ்டானத்தோட சேர்ந்து பண்ணக்கூடிய தியானத்தை தான் மோட்ச சாதனம் நம்ம சொல்றோம். அப்படிலாம் அவள்லாம் சொல்லலை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா தமிழ் இந்த சுவாமி அவர் விஷதவாக் சிகாமணிகள். அவர் என்ன வேற எதாவது அர்த்தம் பண்ணிக்காதுங்க. ஒரே சப்தத்துக்கு அர்த்தம் அவ்வளவுதான். என்ன அதுக்கெல்லாம் வேற ஏதோ அர்த்தம் எல்லாம் பண்ணிக்கூடாது. என்ன விஷத வாக் சிகாமணி, விஷதமாக பேசக்கூடிய ரொம்ப காலமாக சம்பிரதாய பிரவச்சனங்கள் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவருக்கு ரொம்ப தன்யவாதங்கள். நம்ம ஆராதகர் சுவாமி சார்புல அவர் பிரதிநிதியா அடியார் விஞ்ஞாபிக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம சடகோபாச்சார சுவாமி. அவர் இப்போ அவருக்கு ரொம்ப சுலபமான விஷயம் சொல்லுவாங்க. என்ன அவர் நியாயசாஸ்திரம் வாசிச்சிருக்காரு. அதனால
நியாயசாஸ்திரமானது சுவாமி தேசிகனுக்கு அபிமதமான ஒரு நியாயசாஸ்திரம் இருக்கு. என்ன அந்த நியாயசாஸ்திரத்துக்கு விருத்தமான நியாயசாஸ்திரத்தை சுவாமி கண்டனம் பண்றாரு.